துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். வணக்கம். மீண்டும் மற்றொரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். வாரங்களுக்கு மேலான போரின் மூலம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் ஆட்சியின் அடித்தளங்களை குலைத்துவிட்டன என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வியாழக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த இருவார போர் நிறுத்தத்துக்கு பின்னரும் வாஷிங்டனுடன் இஸ்ரேலின் ஒத்துழைப்பு முந்தையதை விட அதிகமாக உள்ளது என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இஸ்ரேல் முக்கிய இலக்குகளை எட்டியுள்ளது என்றும் நாடு முன்பை விட பலமாக உள்ளது என்றும் நெதன்யாகு குறிப்பிட்டிருக்கின்றார். எனினும் இன்னும் நிறைவேற்ற வேண்டிய இலக்குகள் உள்ளன என்றும் தேவையான எந்த நேரத்திலும் மீண்டும் போருக்கு திரும்ப தயார் எனவும் அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். பாகிஸ்தான் மேற்கொண்ட கடைசி நேர முயற்சிகளின் விளைவாக உருவான போர் நிறுத்தம் குறித்து தன்னை ஆச்சரியப்படுத்தவில்லை என்றும் அவர் கூறியும் இருக்கின்றார். இந்த ஒப்பந்தம் இஸ்ரேலுடன் முழுமையான ஒருங்கிணைப்பில் செய்யப்பட்டதாகவும் எங்களை கடைசி நேரத்தில் யாரும் ஆச்சரியப்படுத்தவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இந்த இருவார தற்காலிக போர் நிறுத்தம் இஸ்ரேலின் இலக்குகளை அடையும் பாதையில் ஒரு கட்டமாக மட்டுமே உள்ளது என்றும் அது இறுதியல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை ஈரான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது அதன் பலவீன நிலையை காட்டுகின்றது என்றும் நெதன்யாகு கூறியிருக்கின்றார். ஹோர்முஸ் நீரிணையை திறந்ததோடு தடைகள் நீக்கம், இழப்பீடு, நிரந்தர போர் நிறுத்தம் மற்றும் லெபனான் தொடர்பான கோரிக்கைகள் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை ஈரான் கைவிட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் முரணான தகவலை வெளியிட்டு லெபனானில் இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலளிப்பதாக ஹார்முஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல்கள் செலுத்தும் போக்குவரத்தை மீண்டும் நிறுத்தியதாக தெரிவித்தது. மேலும் ஹிஸ்புல்லா மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்பது ஈரானின் நிலைப்பாடு என்றும் கூறப்பட்டது. அதே நேரத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் உறவு மத்திய கிழக்கு அரசியலை மாற்றி வருகின்றது என்றும் இரு நாடுகளுக்கிடையான கூட்டாண்மை வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு வலுவாக உள்ளது என்றும் நெதன்யாகு தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து எங்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளோம். அதை படிப்படியாக நிறைவேற்றி வருகின்றோம் என்று அவர் கூறியிருக்கின்றார். கடந்த ஒரு ஆண்டில் இஸ்ரேல் மேற்கொண்ட நடவடிக்கைகள் இல்லை என்றால் ஈரான் ஏற்கனவே அணு ஆயுதம் பெற்றிருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இப்போது ஈரானின் அணு மற்றும் ஏவுகணை திறன்கள் பலவீனப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறியும் இருக்கின்றார். இஸ்ரேல் இதுவரை இல்லாத அளவுக்கு பலமாக உள்ளது என்று நெதன்யாகு தெரிவித்தும் இருக்கின்றார். போரில் அடைந்த வெற்றிகளை பட்டியலிட்ட அவர் ஈரானின் ஏவுகணை உற்பத்தி அமைப்புகள், அணு திட்டங்கள், தொழிற்சாலைகள், இராணுவ அடித்தளங்கள் உள்ளிட்ட பலவற்றை இஸ்ரேல் அழித்துவிட்டதாக கூறினார். மேலும் ஈரானின் பல அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் நாட்டுக்கு வெளியே அகற்றப்படும் என்றும் அது ஒப்பந்தத்தின் மூலமாகவோ அல்லது மீண்டும் போரின் மூலமாகவோ நடைபெறும் என்றும் அவர் கூறியிருந்தார். இதற்கிடையில் இஸ்ரேல் இன்னும் சில இலக்குகளை நிறைவேற்ற வேண்டியுள்ளது என்றும் அவை ஒப்பந்தம் மூலமாகவோ அல்லது போரின் மூலம் கண்டிப்பாக அடையப்படும் என்றும் நெதன்யாகு உறுதியளித்தும் இருக்கின்றார். எந்த நேரத்திலும் மீண்டும் போருக்கு திரும்ப இஸ்ரேல் தயாராக உள்ளது என்று அவர் முடிவில் தெரிவித்திருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க விடயமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இன்று வெறும் 10 நிமிடங்களில் லெபனான் மீது 100 முறை தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்திருந்தது. போர் தொடங்கியதிலிருந்து ஹிஸ்புல்லாவின் உட்கட்டமைப்புக்கு எதிராக நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் இது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
லெபனானில் நேற்று 180க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருந்ததாக அரசுக்கு சொந்தமான தேசிய செய்தி நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. கடந்த மாதம் தெற்கு லெபனானில் தனது தரைவழி நடவடிக்கையை தொடங்கியதிலிருந்து இன்று இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தலைநகர் பெய்ரூட் தெற்கு பகுதி மற்றும் நாட்டின் பிற பகுதிகளில் தனது மிகப்பெரிய அளவிலான தொடர் தாக்குதல்களை தொடங்கியிருந்தன. பொது சுகாதார அமைச்சகத்தின் தகவல்கள்படி 182 பேர் உயிரிழந்ததாகவும் 890 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்திருந்தது. தனியான ஒரு அறிக்கையில் 254 பேர் கொல்லப்பட்டதாகவும் 1165 பேர் காயமடைந்ததாகவும் லெபனான் குடியமைப்பு பாதுகாப்பு முகமை கூறியதாக அது மேற்கோள் காட்டியிருந்தது. இந்த எண்ணிக்கையை அந்த முகமை உறுதிப்படுத்தியிருந்தது. லெபனான் முழுவதும் நேற்று அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதிகளில் ஏற்பட்ட பேரழிவுகரமான மரணம் மற்றும் அழிவுகளால் நாங்கள் மிகுந்த சீற்றமடைந்துள்ளோம் என்று சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்திருந்தது. மேலும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்ற மனித உரிமை அமைப்பு சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் இருக்கின்ற தனது கடமைகளை இஸ்ரேல் நிலைநிறுத்த வேண்டும் மற்றும் பொதுமக்கள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்க விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இருக்க வடகிழக்கு கடற்கரைக்கு அப்பாலான 5 வான்வழி பகுதிகளை 40 நாட்களுக்கு மூடுவதற்கு சீனா நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் இந்த வான்வழி மூடுதலுக்கான காரணங்கள் எதுவும் உடனடியாக கூறப்படவில்லை என்று அமெரிக்க வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்திருக்கின்றது. தென்கொரியாவை நோக்கியிருக்கின்ற மஞ்சள் கடலில் இருந்து ஷாங்காய்க்கு அருகில் இருக்கின்ற கிழக்கு சீன கடல் வரை சுமார் 340 மைல்கள் வரை, அதாவது தெற்கே இருக்கின்ற ஜப்பானை நோக்கிய கிழக்கு சீன கடல் வரை இந்த மூடுதல் பகுதி விரிவடைந்து காணப்படுகின்றது என்று தெரிவித்திருக்கின்றது. சீனா இராணுவ முயற்சிகளை முன்னெடுக்க திட்டமிடும் போது இவ்வாறு வான்வழியை முடக்க நடவடிக்கை எடுக்கின்ற போதிலும் இந்த ஒதுக்கப்பட்ட காலப்பகுதியில் பயிற்சிகள் இடம்பெறுவதற்கான முன்னறிவிப்புகள் விடுக்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டும் இருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரான் புதன்கிழமை அதிகாலை 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தத்தை அறிவித்திருந்தன. அந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை மீண்டும் சீர்படுத்தும் வகையில் ஹார்முஸ் நீரிணையை திறக்க ஈரான் சம்மதித்திருந்தது. இந்த நிலையில இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்காவின் போர் நிறுத்த முடிவுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் அது லெபனானை உள்ளடக்கவில்லை என்று தெளிவுபடுத்தியும் இருந்தார். தொடர்ந்து ஈரான் உடனடியாக நீரிணைகளை திறந்த அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் பிராந்திய நாடுகளுக்கு எதிரான அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்த வேண்டும் என்ற நிபந்தனையின் கீழ் ஜனாதிபதி டிரம்பின் முடிவை இஸ்ரேல் ஆதரிக்கின்றது என்று நெதன்யாகு தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையில் லெபனானில் மற்றும் ஹிஸ்புல்லா மீது இஸ்ரேல் தன்னுடைய இராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த தாக்குதல்களில் 112 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 837 பேர் காயமடைந்தும் இருக்கின்றார்கள். இது தொடர்பாக ஈரானில் எதிர்ப்பு குரல்கள் எழுந்திருக்கின்றன. இதற்கு முன்னதாக லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் இராணுவ நடவடிக்கைகளுக்கு அதிபர் சமீபத்திய போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஹிஸ்புல்லா சேர்க்கப்படவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். நேர்காணல் ஒன்றில் லெபனானில் தாக்குதல்கள் தொடர்வதற்கான காரணம் குறித்து கேட்டபோது அவர்கள் அந்த ஒப்பந்தத்தில் சேர்க்கப்படவில்லை என்று ட்ரம்ப் பதிலளித்திருக்கின்றார். ஏன் லெபனானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஒப்பந்தத்தில் சேர்க்கப்படவில்லை என்று கேட்டபோது அது ஹிஸ்புல்லாவை சார்ந்தது, அவர்கள் அந்த ஒப்பந்தத்தில் இல்லை, அதையும் விரைவில் கவனிக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். இஸ்ரேல் லெபனானில் தாக்குதல்களை தொடர்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்ற கேள்விக்கு அது ஒப்பந்தத்தின் ஒரு பகுதி, அனைவருக்கும் அது தெரியும், அது தனியான மோதல் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.
துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.